ரொம்ப சந்தோஷம். புதுக்கோட்டையில் வந்து இவ்வளோ ஒரு பெஸ்ட் கிளினிக் வந்து கேரளா விட பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக கிளீனினஸ்லேருந்து ஸ்டாஃப்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து இதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து இதை ஒரு மாதிரி தெய்வமாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னென்ன பெண்களே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வெள்ளி செவ்வாய் குளிக்காம இவங்கள டெய்லி தலை குத்துறாங்க, ஆடி மாதம் அது இதுன்னு சொல்லிட்டு. இந்த தலை கூத்துன உடனே அப்படியே இந்த கட்டிட்டு அப்படியே சமைக்கிறாங்க, அப்படியே அவங்கள பார்த்துக்காம போனதுனால நிறைய இந்த சைனஸ் ப்ராப்ளம், அப்புறம் ஒத்த தலைவலி, மைக்ரைன்ஸு எல்லாம் வந்து அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அணுத்தையில் கொடுப்போம். ரொம்ப ஒரு மாதிரி ககட்டுச்சுன்னா தாலிசை பத்திரி சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்பெஷலாக இங்கே பண்ணுறீங்க? நம்ம சைனஸ் அப்படின்னா நம்ம குளிச்ச உடனே வருது இல்லை, அதை மட்டும் இல்லை. பொதுவாக அவனுக்கு என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா அடுத்த தும்பல், அதுக்கப்புறம் ஒரு ஒற்றை தலைவலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை குளிச்சாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த டைம்ல அவங்களுக்கு அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட் அவங்களுடைய ப்ரீத்திங்கும் வந்து நல்லா டிஃபிகல்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கலேருந்தே இப்போ வர ஆரம்பிச்சு என்ன பண்ணணும், மெயினாக ஃபர்ஸ்ட் நம்ம மூச்சு பயிற்சி அதை வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் மெடிசன் வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம ஆயுர்வேதாவில் வந்து இதுக்கிட்டே சிறப்பாக நசீம் ட்ரீட்மெண்ட்னு இருக்கு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எடுத்துக்கலாம், எந்த ஒரு தொந்தரவுமே அவங்களுக்கு இருக்காது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஃபேஸ்க்கு வந்து ஹெர்பல் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுவாங்க. அந்த ஆயிலுமே வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து வேரியேஷன் இருக்கும், அவங்களுடைய ஸ்டேஜை பொறுத்து. ஃபுல்லாக அப்புறம் மசாஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம அணுத்தையிலும் சொல்லல அந்த மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஹெர்பல் ஆயிலை வந்து அவங்க மூக்கில் விடுவாங்க, விட்டுட்டு ஸ்டீம் கொடுப்பாங்க. நமக்கு சளி வந்து ஃபுல்லாக என்ன இருக்குன்னா நெஞ்சில் கட்டி இருக்கும், அதுக்கப்புறம் தொண்டையில வந்து நிற்கும், அது வெளியே வராது, உள்ளே போகாமல் இருக்கும். அப்புறம் மூக்கில் என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த தண்டு வடை வந்து நார்மல் ஷேப் இல்லாமல் கொஞ்சம் வந்து நார்மல் வளைஞ்சு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போதுல அந்த டிஃபிகல்ட்டி இருக்கும். நம்ம நல்ல ஸ்டீம்ல எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சளிலாம் நல்லா ரிலீஃப் ஆகும் அவங்களுக்கு. முக்கியமாக மூக்கடைப்புனால படுத்தவே முடியாது, படுத்த அந்த தொந்தரவு ரொம்ப அதிகமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் மெயினாக என்ன அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் காலையில் டைமில் தான் கொடுப்பாங்க. ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அன்றைக்கி வந்து டேரெக்டாக ஃபேனிக் கீழேயோ இல்லை வந்து அன்றைக்கி பகல் தூக்கமாக வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஒரு நமக்கு ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக. இது மோஸ்ட்லி வந்து நிறைய பேஷண்ட் இப்போ தெரிஞ்சுட்டு வராங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கே கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு எடுத்தாலும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ இந்த தாலிசை பத்திரி இருக்கு, தாலிசை பற்றி நம்ம இன்டர்னலாக மெடிசன் எடுத்ததுனாலே நமக்கு வந்து சளியை வந்து வெளியில் கொண்டு வரும். வெறும் ஸ்டீம் எடுப்பாங்க, அது வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நல்லா ரெக்கவர் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள திரும்ப திரும்ப சளி சேர்த்து நிறைய இருக்கும். அதை வந்து நம்ம திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டோர் மெடிசன் வந்து சேர்த்து எடுக்கணும் கண்டிப்பா. அது வந்து ஆயுர்வேதிக்ல இருக்கா? ஆயுர்வேதிக் நீங்க சொல்ற தாலிசை பத்தி கூட நம்மளோட மெடிசன்ஸ். இப்போ நம்ம ஆவி எடுக்கும்போது அதுக்கு ஏதாவது டேப்லெட் போட்டுட்டு அந்த ஆவி பிடிக்கணுமா? டேப்லெட் அதுக்குமே நம்மளுடைய மெடிசனே இருக்கு. பெரிய ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நொச்சி இலை, நொனா இலை, அப்புறம் வந்து யூகலிப்டஸ், துளசி, கற்பூரவள்ளி எல்லாத்தையும் போட்டு எல்லாமே இருக்கும். ஆனால் என்னன்னா பேஷண்ட் வீட்டில் இதே ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த பேஷண்டோட ஸ்டேஜ் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்றது ஒரு டாக்டரால கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவோம். இது டாக்டர் இது வந்து நீங்கள் மூக்கு போட்டு இல்லை தலை சைனஸ்க்கும் இது வந்து சைனஸ்க்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, முடியாது அவங்களுக்கும் இதே நசியன் ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் அவங்களுடைய அந்த ஹெர்பல் ஆயில் மட்டும் வேரியேஷன் ஆகும். நம்ம வந்து ஃபுல்லாக ஃபேஸ் மட்டும் எதிர்பார்ப்போம், ஆனால் அப்படி இல்லாத கவம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்ற போது அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப அழகாக சொல்லுங்க சைனஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வெரிகோஸ் நிறைய இப்போ எங்களோட சினிஃபில் பார்த்தீங்கன்னா எல்லா காலுமே வந்து நரம்பு வந்து கம்மி சுற்றுற மாதிரி நிறைய இருக்கும். இந்த நிறைய ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நேரமாக நிற்போம். நம்ம ஒரு 80 pages டைலாக்ஸ்லாம் பேசலாம், அப்படியே நிற்போம், நாங்கள் நின்றுட்டே இருக்கோம் தான் இந்த வெரிகோஸ் அப்படியே இருக்கும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? இதுக்கு வந்து லீச் தெரபி, அட்டை விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டை விடுறது அப்படின்னாலே வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு உயிரினம் மேலே விடுறாங்க அப்படின்றது. எந்த பெயின் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பொதுவாக அந்த அட்டையோட இது என்ன அப்படின்னா அது வந்து நமக்கு தேவையில்லாத வேஸ்டான ரத்தத்தை மட்டும்தான் உறிஞ்சு எடுக்கும், அதோட அது ஸ்டாப் பண்ணிக்கும். ரெண்டாவது லோக்கல் அனஸ்தீசியாவும் ஒர்க் ஆகும். அதனுடைய இருக்கக்கூடிய சலைவாவே வந்து லோக்கல் அனஸ்தீசியாவும் ஒர்க் ஆகும். அதாவது நம்மளே வெளியில போன சொல்லுவாங்க அட்டை வச்சுட்டு நமக்கு தெரியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் அனஸ்தீசியா தான். அப்படி இருக்கும்போது என்னன்னா பேஷண்ட்டுக்கு பெயின் எதுவுமே இருக்காது. அதே நேரத்தில் அவங்களோட வெயினோட டைலட்டேஷன், அவங்க வந்து ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்ல நிற்கும் போது நம்மளுடைய ஹார்ட்ல இருந்து எல்லா பிளட்டுமே வந்து உங்களுக்கு காலுக்கு வந்துடும். திரும்ப கால்ல இருந்து பிளட் ஹார்ட்டுக்கு போனாதான் இம்பியூர் பிளட்டை வந்து பியூர் பிளட்டா நம்மளால மாற்ற முடியும்.
அப்போ நம்ம அகேன்ஸ்ட் கிராவிட்டி நின்றுட்டே இருக்கும்போது பம்ப் பண்ண முடியாது நம்மளால. அப்போ நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுற மாதிரியே நம்ம காலில் இருக்கக்கூடிய ஒரு மசில் வந்து அந்த ஒர்க்கை பண்ணுது, பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் தொடர்ந்து பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ அதனால ஃபுல்லாக வந்து கண்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ தான் இந்த ஏறக்கூடிய பிளட்டு திரும்ப ட்ரெயின் ஆகி அதே இடத்துல வந்து நமக்கு நிற்கிறது. அதுதான் நமக்கு பார்க்குறது கட்டுக்கிட்டா தெரிகிறது. இன்னொரு ஸ்பைடர் வெப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி சின்ன சின்னதாக இருக்கும். அது வந்து ரொம்ப சின்ன வெயிட்டில் வந்துச்சு அப்படின்னா சின்ன சின்னதாக தெரியும். கொஞ்சம் பெரிய வெயிட் பாதிச்சிருந்துச்சுன்னா கட்டி கட்டியாக கடலை மாதிரி வந்துருக்கும். இதை நம்ம லீச் தெரப்பி கொடுக்கும் போது அழகாக ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 3 to 5 சிட்டிங்லேயே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க் ரொட்டீன் அதுதான், நமக்கு திரும்ப உட்கார முடியாது. அப்போ அதுக்கு நம்ம ப்ரிவென்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிற்கிற டைம்ல மட்டும். மற்ற அப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா காலை கீழே வந்து 2 தலகாணி வச்சுக்கலாம். வெரிகோஸ் வெயிட் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கு நம்மளுடைய அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்துற மாதிரி. நம்ம நிற்கிறதுனால மட்டும் இது அதிகமாக வரும். நிற்கிறது தொங்காவிட்டு இருக்கிறது, மற்றபடி நடக்கிறது இதெல்லாம் எந்த தொந்தரவுமே இருக்காது. நம்ம நடக்கிறது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம இது என்ன பண்ண அப்படின்றது தெரியாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லாரும் இது மூலமா பயனடைச்சு. இல்ல டாக்டர், இப்போ வந்து யாருமே வந்து இந்த லீச் தெரப்பி பத்தி பேசுறதே கிடையாது. ஆனா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. உண்மையிலே நான் போய் எங்களுடைய ஒர்க் பண்ற எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்றேன். கண்டிப்பா அதுக்கு ஒரு பயம் இருக்கு, பயம் இருக்கு. கண்டிப்பா அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டுமே கொடுக்கும். ஒருத்தவங்க எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான். எனக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க, அந்த காலுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வந்து என்ன பண்ணாலும் சும்மா நாங்க அந்த தைலம் கீழே போட்டு தேய்ச்சி கிச்சு தைலம் தேய்க்கிறதுலயும் மெத்தட் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து மேலே பார்க்க மட்டும் தான் மசாஜ் பண்ணணும். நம்ம பிட்டன் வந்து அதை வந்து அழைத்து தேய்க்க கூடாது. தெரியாது இல்லைங்களா? எல்லாரும் அவங்கவுங்க பண்றத ஒரு டாக்டரோட கன்சல்டேஷனோட நம்ம அதை வீட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக இந்த முள்வெண்ணெய், மகாநாராயண தைலம், அதெல்லாம் தைலம் அதெல்லாம் நம்மளுடைய பெயினுக்கு வந்து நல்லா கேட்கும். நம்ம இதுல வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது மாதிரி ஆயில் யூஸ் பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம நம்ம யூஸ் ஒர்க் பண்ற இடத்துல ஆயில் அப்ளை பண்ண முடியாது. இப்போ அதுல கிரீம் பேசிக்ஸும் வந்து இருக்குது நம்ம ஆயுர்வேதத்துல. அதை நம்ம ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த டைம்ல தொந்தரவு இல்லாம டெம்பரரி ரிலீஃப்ல இருந்துக்கலாம். சூப்பர். உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அது வந்து ஆக்சுவலி நம்மளுடைய சென்டர் பண்றோம். ஆமா கண்டிப்பா நம்ம பண்றோம். நிறைய பேர் ரெக்கவரும் ஆயிருக்காங்க. தேங்க்யூ டாக்டர்.